டக்குன்னு ஏதாவது உதாரணம் சொல்றேன்னா 1980 1980 என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அப்படி கூட்டணியாக தேர்தலில் நிக்கிறத ஏத்துக்கிறவங்க கூட்டணியா ஆட்சி அமைக்கிறத எங்க வந்து வேண்டான்னு சொல்றாங்க. நம்ம கண்ணு முன்னாடியே இந்த நடுவண் அரசு இல்ல ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு இல்ல மத்திய அரசு அந்த அரசுல நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு கூட்டணி ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு, வெற்றிகரமா நடந்துகிட்டு இருக்கு. அதுல இந்த ஆளுங்கட்சிக்கோ அதாவது ஆளுங்கட்சி இல்லை அதுல அதாவது எந்த கட்சியினுடைய தலைமையில இந்த இது நடக்குதோ பாஜக தலைமையில கூட்டணி ஆட்சி நடக்குது மத்தியில. இப்போ அந்த பாஜகவுக்கு இதனால ஏதாவது சிக்கல் வந்திருக்கா? சிக்கல் வரல இல்லையா? இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டணி ஆட்சிகள்ல யாருக்காவது சிக்கல் வந்திருக்கா? சிக்கல் வந்ததில்லை. அமைச்சரவை நல்லா நடந்திருக்கு. அவங்களால செயல் திட்டங்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுடைய அஜெண்டாவை சக்சஸ்ஃபுல்லா நிறைவேற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுல எந்த சுணக்கமுமே இருக்கிற மாதிரி தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது எப்படி இங்க தமிழ்நாட்டில் மட்டும் கூட்டணி ஆட்சி கூடாது, மக்கள் அதை விரும்பவில்லை அப்படின்னு நீ எதை வச்சுக்கிட்டா சொல்றீங்க? இங்க பேசுறவங்க பூராமே அப்படிதான் சொல்றாங்க, மக்கள் விரும்பவில்லைன்னு. உடனே டக்குன்னு ஏதாவது உதாரணம் சொல்றேன்னா 1980 1980 என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நடந்துச்சு. இந்த 1980 பத்தி பேசுறவங்க பூராமே தயவு செய்து நீங்க போய் 1980 என்ன நடந்துச்சு அப்படின்ற அந்த வரலாற்று பின்னணியை தயவு செய்து பாருங்க. இந்த ஊடகவியலாளர்களும் சரி, இந்த அரசியல்வாதிகளும் சரி, இந்த அரசியல்வாதிகள் சொல்றதுக்கு ஏத்துக்கிட்டு இந்த ஊடகங்கள் பின்னக்கூடிய அந்த நேரட்டிவ்ஸ் அந்த கதைகளை கேட்டுக்கிட்டு நீங்க வந்து இப்போ மக்கள் இந்த கூட்டணி ஆட்சியை விரும்பவில்லை அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அதுக்கு உதாரணமா 1980 சொல்றீங்க இல்லையா, தயவு செய்து அதை போய் பாருங்க. 1980 சூழ்நிலையே வேற. அது வந்து கூட்டணி ஆட்சி வேணுமா வேண்டாமா அப்படின்ட்டு மக்கள்கிட்ட கேட்ட தேர்தல் கிடையாது. அந்த தேர்தலில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா தலையாய தேர்தல் இஷ்யூவா முன்வைக்கப்பட்டது எது அப்படின்னா 5 வருஷம் ஆட்சியில் இருக்கணும்ன்ட்டு நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டீங்க. ஆனால் அதை 3 வருஷத்தில் என்னை டிஸ்மிஸ் பண்ணி விட்டுட்டாங்க. என்ன காரணம்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? இந்த ஆட்சியில் 3 வருஷத்தில் என்ன கெட்டது நடந்துச்சு? எதுக்காக இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணி விட்டாங்க? இதுக்கு ஒரு நீதி வேண்டாமா? நியாயம் வேண்டாமா? இதற்கு மக்கள் தான் இதுக்கு நீதி சொல்லணும், நியாயம் கற்பிக்கணும். அதனால எனக்கு நீங்கள் இதை மாதிரி துரோகம் பண்ணப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட ஆட்சியிலிருந்து எந்த காரணமும் இல்லாமல் தூக்கி எறியப்பட்ட எனக்கு நீங்க நீதி வழங்கணும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் தெருவா போய் மக்கள்கிட்ட புலம்பி அழுது ஓட்டு கேட்டார். அந்த எம்ஜிஆருக்கு 5 ஆண்டு ஆட்சி செய்ய வேண்டிய ஆளை 3 வருஷத்துல காலி பண்ணி விட்டதுனால அந்த காலி பண்ணின அந்த ஆட்சி மத்திய ஆட்சி அந்த கட்சி காங்கிரஸ் கட்சி, அந்த காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வைத்த இங்க இருக்கக்கூடிய திமுக, அந்த கூட்டணியை மக்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டு இந்த வஞ்சிக்கப்பட்ட துரோகம் இழைக்கப்பட்ட எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக கட்சி அதுக்கு வாக்களிக்கிறாங்க மக்கள். இது அதனால 1980 நடந்த தேர்தல் எம்ஜிஆருக்கான அனுதாபத்தை தெரிவிக்கின்ற, அவருக்கு சப்போர்ட்டை தெரிவிக்கின்ற, அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நியாயம் வழங்கக்கூடிய ஒரு தேர்தல் அது. 1980 தேர்தல் கூட்டணி திமுகவும் காங்கிரஸும் சமமாக தொகுதிகளை பிரித்து கொண்டு தேர்தலில் நின்றதால் அந்த கூட்டணி ஆட்சி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ரிஜெக்ட் பண்ணதுனால அதுக்காக ஏற்பட்ட அந்த தேர்தல் கிடையாது. அது இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அனுதாபம், எம்ஜிஆர் மீது அனுதாபம். 2வது இப்ப சொல்றாங்க இல்லையா, அந்த திமுகவும் காங்கிரஸும் தொகுதிகளை சமமா பிரிச்சுக்கிட்டாங்க தேர்தல் நிற்கும் போது, அதனால மக்கள் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்றாங்க இல்லையா. இல்லை, அதுலேயுமே கூட அந்த கூட்டணியில பிரச்சனை எது வந்ததுன்னா, நம்ம வந்து கூட்டணியை ஆட்சி அமைப்போம் அப்படின்றது இல்லை, யார் முதல்வராகிறது அப்படின்றது தான் ஒரு இஷ்யூவா இருந்துச்சு. 1980 தேர்தலில் காங்கிரஸும் திமுகவும் ஏறத்தாழ சமமாக 234 தொகுதிகளையும் பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்றதுனால
அந்த கட்சியில் 2 கட்சியில் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் மத்தியில இதுல சமமா இருக்கே. அப்ப யாரு சிஎம் ஆகுறது, முதல்வர் ஆகுறது யாரு? மூப்பனாரா? காங்கிரஸ்ல மூப்பனார் தலைவரா இருந்தாரு, இந்த பக்கம் கருணாநிதி இருக்கிறாரு. கருணாநிதியா மூப்பனாரா அப்படின்றது தான். அதுக்கு உடனடியாக இந்த மாதிரி பிரச்சனை வருது, அதனால கூட்டணிக்குள்ள அந்த ஒரு சலசலப்பு இருக்கு, அதனால வாக்கு வங்கி வாக்கு மக்கள் இது வந்து பாதிக்கப்படலாம், ரிசல்ட் பாதிக்கப்படலாம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்கே இந்திரா காந்தி தெளிவாக சொல்லிடுறாங்க, இந்த கட்சி இந்த அணி ஜெயிச்சா கருணாநிதி தான் முதல்வர் ஆவார் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க டெல்லியில இருந்து. இங்கே காங்கிரஸினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மூப்பனார் அவருமே சொல்லிடுறாரு, இது மாதிரி இந்த அணி ஜெயிக்கும் போது கருணாநிதி தான் முதல்வர் ஆவார் அப்படின்னு சொல்லி பிரச்சனையை சால்வ் பண்ணிடுறாங்க. அதனால கூட்டணி ஆட்சியை பற்றி அங்கே பேச்சே கிடையாது. யார் முதல்வர் அப்படின்றது தான். அந்த யார் முதல்வர் அப்படின்றதுக்கு தீர்வு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்படி சொன்ன பிற்பாடு மக்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அந்த கூட்டணியை. அதனால இது கூட்டணி ஆட்சி வரக்கூடாதுன்றதுக்காக இல்லை, கருணாநிதி முதல்வராக வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இப்போ எம்ஜிஆரா கருணாநிதியா அப்படின்றத அந்த களத்தில் இருந்த கேள்வி. இஷ்யூவே அதுதான். எம்ஜிஆர் துரோகம் இழைக்கப்பட்ட எம்ஜிஆர் இந்த பக்கம், துரோகம் இழைத்தவர்களோடு கை கோர்த்து கொண்ட கருணாநிதி துரோகி இந்த பக்கம். யாருக்கு ஓட்டு போடுவாங்க மக்கள்? அவங்க அந்த சூழ்நிலையில அந்த பின்னணியில கண்டிப்பாக துரோகம் இழைக்கப்பட்ட அந்த விக்டிம் அவருக்கு ஆதரவா ஓட்டு போடுறாங்க. இதுல எங்க கூட்டணி ஆட்சியை பற்றிய பிரச்சனை வந்துச்சு? கூட்டணி ஆட்சின்ற இஷ்யூவே இங்க வரல. அதனால இந்த ஊடகங்களும் சரி, இந்த அரசியல்வாதிகளும் சரி, இப்போ சமீபத்தில் பேசின தம்பிதுரை முதற்கொண்டு எல்லாருமே இந்த ஃபேக்ட்ஸை டிஸ்டார்ட் பண்றாங்க. அது வரலாற அவங்க விருப்பத்துக்கு ஏற்றது மாதிரி டிஸ்டார்ட் பண்றாங்க. அன்றைக்கு அந்த சூழ்நிலையில இப்போ திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து நாங்க 2 பேரும் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு எங்கேயாவது பேசினாங்களா? அந்த பிரச்சாரத்துல ஏதாவது ஒரு கட்டத்துல நாங்க இந்த கூட்டணி அமைச்சிருக்கிறதே கூட்டணி ஆட்சிக்காகத்தான் அப்படின்னு சொல்லி தேர்தலில் பிரச்சாரம் பண்ணாங்களா? பிரச்சாரம் பண்ணவே கிடையாது. அப்படி அந்த ஆங்கிள்லயே வரல. அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ், மூப்பனாரா கருணாநிதியா அப்படின்றது, அதை சால்வ் பண்ணியாச்சு. கருணாநிதி தான் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியாச்சு. அதோட பிரச்சனை சால்வ்டு. அதனால இந்த வரப்போற 2026 தேர்தலுக்கு முன்னுதாரணமா அதை சொல்லிட்டு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 80க்கும் 26க்கு எத்தனை வருஷம்? 46 வருஷம் வித்தியாசம். இந்த 46 வருஷத்துல மக்கள் எங்கேயோ போயிட்டாங்க, அவங்க வளர்ந்துட்டாங்க. அந்த மக்கள் ஆட்சி அப்படின்ற அந்த கோட்பாடு அது பல்வேறு பரிமாணங்களை எடுத்து இப்போ ரொம்ப வித்தியாசமா போயிடுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னமும் நீங்க போய் இந்த மன்னராட்சிக்குரிய குணங்களை அம்சங்கள் இது எல்லாமே இப்ப பேசிக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா, ஒரு கட்சி ஆட்சி ஒரு கட்சி ஆட்சி அப்படின்னு. அது எல்லாமே என்னது? என் குடும்ப ஆட்சி, நாங்க 4 பேர் சேர்ந்து நாங்க மட்டுமே அனுபவிக்கிறதுக்கான ஆட்சி. அப்படிதான் அதுதான் சொல்றாங்க. இதை மக்கள் கண்டிப்பாக இதுக்குள்ள கூடி போய் பார்த்து என்ன அர்த்தத்துல இதை பத்தி பேசுறாங்க அப்படின்றத அதை அனலைஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் மக்களுக்கு இருக்கு. அதனால இந்த தேர்தல் மக்கள் தெளிவாகத்தான் இருக்கிறாங்க. அதனால நீங்க கூட்டணியாக சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறீங்க அப்படின்னா எந்த அணி ஜெயிக்கும் அப்படின்னா, எந்த அணி கூட்டணி ஆட்சியை அமைப்பதற்கு தயாராக இருக்கிறதோ அந்த அணியை தான் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க.